இந்த நாளிலே நாம் மத்தியாக ஆண்டவருடைய சமூகத்தை நாம் அவர் ஆராதிக்கிறதற்கு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறதுக்கு இந்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். இன்றைக்கி பைபிள் குவிஸ் இருக்கு இல்லையா, இதில் எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். படிக்காதவங்க இப்போ படிக்கக்கூடாது. யூஸ்வலாகவே இந்த பைபிள் குவிஸ் எடுக்கிற அன்றைக்கி யார் செய்தி கொடுக்குறாங்களோ அவங்க ரொம்ப பரிதவிக்கப்பட்டவங்க. ஏன்னா செய்தி பாட்டுக்கு செய்தி போயிட்டுருக்கோம், இவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு அதிகாரம் முடிஞ்சு இன்னும் 10 நிமிஷம் இருக்கா, இன்னும் ஒரு அதிகாரத்தை வாசிச்சிருவோம் அப்படின்னு அந்த மாதிரி அரிசி வாசிக்க வேணாம். சில பேர் வந்திருப்பீங்க, ஓ இன்றைக்கி பைபிள் குவிஸ் உண்டா அப்படின்னு, அப்படி போட்டோன்னு இருக்கீங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம பைபிள் குவிஸில் வின் பண்ணோன்னா ப்ரைஸ் கிடைக்குவீங்க, சரியா? ஆனால் ஆண்டோடைய வசனத்தை நம்ம கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு வாழ்ந்தோன்னா ஆண்டவர் நமக்கு கிரீடங்களை தருவார், சரியா? ஸோ அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இதுவும் வேணும் அதுவும் வேணும், ஓகேவா? ஓகே, இன்றைக்கு செய்திக்குள்ளாக நான் கடன் செல்லலாம். என்ன செய்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நான் ஜெபித்து இது பண்ணும்போது, அதாவது ரெகுலராக ஸ்டடி இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கண்டினியூவாக தொடர் போதனை எடுத்துருவாங்க. ஆடிக்கு ஒருத்தர் அம்மாவாசை ஒருத்தர் நம்மள மாதிரி ஏதாவது மெசேஜ் கூப்பிடுவாங்க, சவுண்ட். அதனால் என்னென்னா என்ன இது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ். பட் இருந்தாலும் கடந்த முறை எடுத்ததான ஒரு இதுலேருந்து ஒரு கண்டினியூஷனில் அன்றைக்கி முடிக்க முடியலை. ஸோ அதை நம்ம இது பண்ண போகிறோம். கடந்த முறை என்ன நம்ம தியானிச்சோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? செய்தி கொடுக்குறவங்களுக்கும் ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. போன தடவை நான் என்ன மெசேஜ் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நான் அதுக்காக கேட்கல, அதுலேருந்து ஒரு கண்டினியூஷனாக இருக்கனால. செருபாபேல் பரவாயில்ல, ஆன்டி குவிஸாக இருந்தாலும் எந்த கேள்வியாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லிடுறாங்க. செருபாபேலை குறித்து நான் வாசித்தோம். செருபாபேலை குறித்து நான் வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சரித்திர பின்னணியையும் அதுக்கு பின்பதாக அந்த ஆலயம் கட்டுவதை குறித்து நம்ம படித்தோம் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் 3 முறையில் 3 நிலைமையில் அவங்க என்ன பண்ணாங்க, சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போனாங்க. யாரால் சிறைபிடிக்க கொண்டு போனாங்க? இன்றைக்கி பைபிள் குவிஸோட இங்கே தான் கேள்வி அதிகமாக இருக்கும், அதனால் யாரும் தூங்கிடாதீங்க. சரி, எத்தனை முறை சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போனாங்க? 3 முறை பாபிலோனில் சிறைப்பிடிக்க கொண்டு போனாங்க. அப்படி போனவங்க எத்தனை வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க? 70 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. ஆண்டவர் வேதத்திலே சொல்லதான காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள், எல்லா காரியங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே எத்தனை வருஷம் அடிமைப்பட்டு இருக்கணும்னு சொன்னாரோ அந்த வருஷம் 430 வருஷம் முடிந்த பிறகு அன்றைய தினமே அவர்கள் என்ன பண்ணாங்க, எகிப்திலிருந்து கிளம்பினார்கள் அப்படின்னு படிக்கும். அதே மாதிரி 70 வருஷம் ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தார். அந்த 70 வருஷம் முடிந்த அந்த வருஷத்திலே அந்த பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசனுடைய ஆவியை தேவன் எழுப்பி அவன் என்ன பண்ணுறான், இந்த அடிமையில் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் என்ன பண்ணுறான், அவன் ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணுறான், அவன் அங்கே இருக்கிறதான தேவனுடைய ஆலயத்துக்கு என்னென்ன செலவுகள்லாம் ஆகுதோ அதெல்லாம் இவனுடைய அரண்மனை, அதாவது ராஜாவே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது குறித்ததெல்லாம் நம்ம படித்தோம். பிரியமானவர்களே, நம்ம அதில் ஒரு வசனத்திலே நம்ம வாசிக்கலாம். நம்முடைய சிந்தனையை எஸ்ரா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். எஸ்ரா 3:6. 7ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. பிரியமானவர்களே, இங்கே நம்ம இந்த எஸ்ரா இந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது 1ஆம் அதிகாரத்திலே ராஜா உத்தரவெல்லாம் பிறப்பிச்சிட்டார், சரிங்களா? அவர் கிளம்பி இவங்க 2ஆம் அதிகாரத்தில் எத்தனை ஜனங்கள் வந்தாங்க அப்படிங்கிற குறித்து நான் ஒரு தொகையை குறித்து நம்ம படித்தோம். அங்கே கிட்டத்தட்ட 13 லட்சம் யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைகளாக இருந்தாலும் அவங்க அங்கே திரும்பி 30 லட்சம் ஜனங்களுக்கு தோராயமாக இருந்தாலும் அங்கேருந்து திரும்பி வந்தவங்க 49,897, அதாவது 50,000 குறைவாக தான் அந்த ஜனங்கள் திரும்பி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி திரும்பி வந்த ஜனங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம படிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கலாம். எஸ்ரா 2:70. ஆசாரியரும் லேவியரும் ஜனங்களில் சிலரும் பாடகரும் வாசல் காவலாளரும் இதனீமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள். இப்படி இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வந்த ஜனங்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் தங்கள் தங்கள் பட்டணங்களிலே அவங்க குடியேறிட்டாங்க. குடியேறி நம்ம தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டாக அந்த டேட் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவருக்கு அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. பலிபீடத்தை கட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க, சரியா? அப்போ 4ஆம் வசனத்தில் நம்ம படிக்கலாம். அந்த எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறபடியே, எங்கே எழுதியிருக்கிறபடியே, நியாயப்பிரமாணத்திலே மோசையினாலே தேவன் என்னென்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த பிரமாணத்தின்படியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாட கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அப்போ இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்தவங்க என்ன பண்ணாங்க, பலிபீடம் கட்டினாங்க,
பலி கொடுக்க தொடங்கிட்டாங்க. அப்போ தான் ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுது. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 7ஆம் மாதம் முதல் தேதியிலே கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் இன்னும் போடப்படவில்லை. பிரியமானவர்களே, இந்த செருபாபேல் தலைமையில் வந்ததான ஜனங்கள், இவர்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன? இவர்களுக்கு நாடு வேணும், மாத்திரமல்ல அவர்களுடைய அழிக்கப்பட்டதான அந்த தேவாலயம் என்ன பண்ணணும், கட்டப்பட வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் இவங்க வந்த பிறகு பலியெல்லாம் தொடங்கிருச்சு. ஆனால் ஆலயம் கட்டப்படலை, ஆலயத்துக்கு அஸ்திவாரமே இன்னும் போடலை, இன்னும் எக்ஸ்கவேஷன் ஒர்க்கே தொடங்கலை. அப்படி இருக்கிறதான வேலையில் பெருமாளை இங்கே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனை உண்டு, ஆலயம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஜனங்கள் விடுதலை பெற்று வந்தார்கள். அந்த பாபிலோனுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மாறி அந்த பெர்ஷிய ராஜ்யம் வருகிறது, அதனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுதலை பெற்று சொந்த தேசம் வந்தாயிற்று. மாத்திரமல்ல இவர்களுக்கு அநேக காணிக்கைகள் எல்லாம் கிடைச்சது. அதை பற்றி நம்ம படிக்கும்போது எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 2:69. அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61,000 தங்க காசையும் 5,000 ராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது? தங்க காசு இருக்குது, வெள்ளி இருக்குது, ஆசாரியருக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு கூட இருக்குது. இது மாத்திரம் இல்லை, 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நேபுகாத்நேசார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். இங்க என்ன பண்ணாரு? கோரேஸ் ராஜா என்ன பண்றாரு? நேபுகாத்நேச்சார் வந்து அந்த ஆலயத்திலிருந்து பிடிச்சிட்டு வந்தார் இல்லையா, அந்த பணிமுட்டுகள். இதெல்லாம் யார் செஞ்சது? ராஜாவாகிய சாலமோன் வந்துட்டு அந்த ஆலயத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணி செய்யப்பட்ட அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும், இந்த பணிமுட்டுகள் எல்லாமே வந்து இவங்களுக்கு கிடச்சிச்சு. அப்போ இவங்களுக்கு என்னென்ன இருக்குது? அவங்களுக்கு வந்து விடுதலை கிடச்சிருச்சு, அவங்களுக்கு வந்துட்டு அந்த சொந்த தேசம் கிடச்சி விட்டது, அவங்களுக்கு காணிக்கை கிடச்சிருச்சு, அவங்களுக்கு தேவாலயத்தின் பணிமுட்டுகள் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? வந்து பலியை தொடங்கிட்டு, ஆனால் இங்கே என்ன பண்ண வாசித்தோம்? ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் போடப்படவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இதை நாம் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரியங்களை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இது எத்தனை உண்மையாக இருக்கிறது? நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டோம், நாம் பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலை பெற்று விட்டோம், நம்ம ஆண்டவரை சொந்த இரட்சகராக நமக்கு ஒரு நித்திய தேசம் உண்டு என்பதை நாம் விசுவாசித்து வந்துவிட்டோம். நம்முடைய கைகளிலே காணிக்கைகள் உண்டு, நமக்கு தேவையான பணிமுட்டுகள் இருக்கிறது, வஸ்திரங்கள் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் அங்கே என்ன இல்லை? ஆலயம் இல்லை. பிரியமானவர்களே, நமக்கு ஆராதனை உண்டு, ஆனால் ஆலயம் இல்லை. அப்போ என்ன பிரதர் சொல்கிறீங்க? நம்ம எல்லாம் சேர்ந்து அடுத்த வாரம் துபாயில் ஒரு கோயில் கட்டிடுவோமா அப்படிங்கிறீங்களா? அதுக்கு அழைக்கப்பட்டோம். அப்படி கிடையாது. இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம் என்ன என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மையம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த தேவாலயம். அதாவது அந்த பாளையத்தில் ஆரம்பித்ததான அந்த ஆசரிப்பு கூடாரம் அது தேவாலயமாக மாறுகிறது. அந்த தேவாலயம் தான் அவங்களுடைய லைஃப்பில் எல்லாமே. இன்றைக்கும் உலகத்தில் சண்டை நடக்கிற எதுக்குதா? இன்றைக்கி பலஸ்தீன் இஸ்ரேல் வாரில் இதெல்லாம் நடக்குதில்ல, எதுக்காக? எல்லாம் சுற்றி நம்ம பார்த்தோம்னா அந்த தேவாலயத்துக்கான இது இங்கே தான் வந்து நிற்கும். ஸோ இது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது முக்கியம். அது வந்து அவங்க வந்து அவ்வளோ ஸ்டபானாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டதான தேவ மக்களாகிய நமக்கு எது தேவாலயம்? கரெக்டாக சொல்றீங்க. எத்தனை தேவாலயங்கள் நமக்கு உண்டு? நாம ஒரு ஆலயம். ஓகே, நாம ஒரு ஆலயம். நமக்கு எதுக்கு ஆலயம்? நாம் ஒரு ஆலயம் ஒன்று. கரெக்ட் பிரதர். நம்ம வந்து ஒரு ஆலயம். தேவன் நம்மன்னு சொன்னார். நம்முடைய சரீரத்தை வந்து ஆண்டவர் என்ன எப்படி மாற்றியிருக்கிறார்? ஆலயமாக மாற்றியிருக்கிறார். ரெண்டாவது, தேவனுடைய சபை. நாம் கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? இங்கே எத்தனை பேர் கூடி வந்திருக்கிறோமோ இந்த கேதரிங், அதாவது இங்கே நம்ம வர்ஷிப் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கோம் இல்லையா, இதுதான் ஆலயம். நம்ம பையன்கிட்ட கேட்டோம்னா, ஜோஹன்கிட்ட கேட்டோம்னா சர்ச் அப்படின்னா என்ன? சிஎஸ்ஐ சர்ச், டிஎல்சி சர்ச், பெண்டிகாஸ்ட் சர்ச் அப்படின்னு கட்டணம் இருக்குல்லையா, பெரிய பில்டிங்லாம் மேலே சிலுவெல்லாம் வச்சு, அது சர்ச்சா? அதெல்லாம் கூடி வருகிறதுக்கான ஒரு இடம், சரியா? ஆனால் உலக பிரகாரமான மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சர்ச், நீங்கள் கூகுளில் போய் போட்டு பாருங்கள், வாட் இஸ் த மீனிங் ஃபார் த வேர்ட் சர்ச் அப்படின்னு சொன்னாங்க. என்ன எழுதுறீங்களா? ஏ காமன் பிளேஸ், அ பில்டிங் யூஸ்டு ஃபார் கிறிஸ்டியன் வர்ஷிப் ஆர் கேதரிங் அப்படின்னு வரும். ஆனால் அது உலகம் கொடுக்கறதான டெஃபினேஷன், அது ஒரு அடையாளத்துக்காக. ஆனால் ஆவிக்குரியவர்களாகி நமக்கு வசனத்தில் வெளிச்சத்தில் படிக்கும்போது 2 தேவாலயத்தை புதிய நியமத்தில் நான் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும் தேவாலயம் கட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அது வேறு, சரி, அது வேறு சப்ஜெக்ட், அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் இன்றைக்கு நமக்கு 2 ஆலயங்கள் கொடுக்கப்பட்டது. ஒன்று
நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், ரெண்டாவது தேவனுடைய சபை தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இதில் ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணால் அஸ்திவாரம் போட்டு நம்ம வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஏன்னு கேட்டால் இந்த சரீரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று, நாம் பிறந்து விட்டோம். இரண்டாவதாக சபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் மரித்து காலங்கள் நிறைவேறின பொழுது அவர் கன்னியின் மகனாக இந்த உலகத்திலே வந்து நியாயப்பிரமாணத்தின்படி இந்த உலகத்திலே அவர் மரித்து அவர் என்ன பண்ணிட்டாரு, பரமேறி சென்று பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு பூமியிலே வந்தாரோ அப்பொழுது இந்த உலகத்திலே சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது. அதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை. நம்ம ப்ராஜெக்ட்லாம் பார்ப்போம்ல, ப்ராஜெக்டில் என்னென்ன ஃபேஸ்லாம் இருக்குது. முதல்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் அவுட்டில் என்ன ஒரு பிளானிங் இருக்கும், என்னென்ன வேணும், என்னென்ன பண்ணணும். அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்காக வந்துட்டு டிசைனிங் இருக்கும், அதுக்காக ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கிரவுண்ட் ஒர்க்கில் வருவாங்க. அப்போ தான் வந்துட்டு சிவில் ஒர்க் இருக்கும், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், அது இது எல்லாம் முடித்து அப்புறம் டெஸ்டிங் பண்ணுவாங்க, அப்புறம் கமிஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னுடைய அறிவுலன்னு சொல்கிறேன். இது என்னது பிளான்ட் இல்லை அப்படின்னு இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு என்னாச்சு, ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. நம்மளுடைய வேலை என்ன, அதை ஆப்ரேட் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணணும். சரியா? இன்றைக்கு அந்த சபையாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆலயமாக இருந்தாலும் நம்முடைய வேலை என்ன, நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை பரிசுத்தமாக நாம் பேணி காக்க வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்குது. பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஆலயம் ஏன் கட்டலை அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை நம்ம அந்த இடத்துல படிக்க முடியும். எஸ்ரா அதே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிங்க. எஸ்ரா 3:3. அவர்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். ஓகே, இவங்க வந்து ஆலயம் கட்டாததுக்கு அங்கே இவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. என்னன்னு கேட்டால் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு அவர்கள் பயந்ததுனாலே அப்படின்னு சொன்னேன். இவங்க வந்து விடுதலை வந்துட்டாங்க, ராஜாவுடைய சப்போர்ட் இருக்குது, மாத்திரமல்ல ஆண்டோடைய வாக்குத்தத்தம் இருக்குது. இருந்தாலும் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன இருக்குது, அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் இவங்களை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, பயப்படுறாங்க. அப்போ பயந்து இவங்க என்ன பண்ண, ஆலயம் கட்டுறதுக்கு அவங்க வந்து முன் வரலை. ஆனால் வந்து அவங்களுக்குள்ள ஒரு என்ன வாஞ்சி இருக்குது, ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிற வாஞ்சி இருக்குது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக ஆராதனைக்காக கடந்து வருகிறோம். நாம் வீட்டிலோ வேலை செய்கிற இடங்களிலோ நம்ம வெள்ளிக்கிழமை ஆராதனை கூடி வரும்போது ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காணப்படுகிறது, பயமும் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆலயம் சரியாக கட்டப்படாததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பயம். பிரியமானவர்களே, பயம் ஒருபோதும் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்க முடியும். பிரியமானவர்களே, முதலாவது நம்ம வரலாம். முதலாவது நம்ம ஒரு ஆலயத்தை குறித்து படித்தோம் இல்லையா, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஓகே, அப்போ ஆண்டவர் புதிய நியமத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், இன்றைக்கு நமக்கு தனியாக ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஆனால் ஆண்டவர் எதை ஆலயமாக இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்களே தேவனுடைய ஆலயம். ஏன் தேவனுடைய ஆலயம்? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். அப்போ தேவன் எங்கே வாசம் செய்கிறாரோ அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அதே போல் நான் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:19-20. சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ இந்த 2 இடத்துல நம்ம படிக்கிறான வேளையிலே நம்முடைய சரீரம் வந்து எப்படியாக இருக்கிறது, தேவனுடைய ஆலயமாக இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பிரியமானவர்களே, நான் இங்கே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஆண்டவர் ஏன் மனித சரீரத்தை தேவ ஆலயமாக ஆண்டவர் மாற்றினார்? தூங்குறவங்களாம் முடிச்சு சொல்லுங்கள். தேவன் தங்குற மண்பாண்டம். ஓகே, இது என்னன்னா ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிதான ஒரு ஏக்கம் சொல்லலாம். சரியா? ஆண்டவருடைய மிகப்பெரிதான ஒரு ஏக்கம் என்னன்னு சொன்னால், நாம் அதை ஆதியாகமத்திலே நான் படிக்கலாம். தேவன் மனிதனோடு வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வந்து விருப்பப்படுகிறார் இல்லையா? அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் மனிதனோடு கூட வாசம் பண்ணும்படியாக வருகிறார். ஆனால் மனுஷன் பாவத்தினால் அவன் விழுந்து போகிறான். தேவன் ஒரு புதிய ஒரு கட்டளையை கொடுக்கிறார், ஒரு நியமத்தை கொடுக்கிறார். நியாயப்பிரமாண காலத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரம் என்கிறதான காரியத்தை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அது அப்படியே நாளிடையே மருவி அது ஆலயமாக மாறுகிறது. ஆனால் எப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தால் மனுஷன் என்னவா தான் இருக்கிறான், மனுஷனுடைய இருதயம் எப்படி தான் இருக்குது, ஆண்டவருக்கு அது உகந்ததாக இல்லை. நம்ம வந்து அதை சுவிசேஷத்தில் வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18-20 வாசிங்க.
வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தைகளும் கொலைபாதகங்களும் உபச்சாரங்களும் நேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. இங்கே படிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள், இவைகளெல்லாம் என்ன பண்ணுறது? மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருது. இதுதான் எதை தீட்டுப்படுத்துகிறது? மனுஷனை தீட்டுப்படுகிறது. அப்போ தீட்டுப்பட்டதான அந்த மனித இருதயத்துக்குள்ளாக நமக்கு எவ்வளோ பெரிய ஆலயம் இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளோ பெரியதான வசதிகள் இருந்தாலும் சரி, இப்படிப்பட்டதான இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வந்து என்ன பண்ண முடியாது? வாசம் செய்ய முடியாது. இப்போ ஆண்டவர் வந்து ஆலயத்துக்குள்ளாக வாசம் செய்யவில்லை. அது ஸ்தேவான் சொல்லுகிறார் தன்னுடைய பிரசங்கத்தில் கல்லெறிவதற்கு முன்பதாக அவன் சொல்லுவான், உன்னதமானவர் மனுஷர் கைவேலைகளால் செய்யப்பட்டதான ஆலயங்களிலே அவர் வந்து வாசம் செய்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ எங்கே அவர் வாசம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய இருதயத்தை கேட்கிறார். நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் செய்ய வேண்டும். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரில் சொல்கிறார், சபைகளில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, சபையில் அவ்வளவு வேறுபாடுகள் இருக்கிறது. இதன் மத்தியில் அவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, என்ன பிரச்சனை வெளியில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் சரீரத்தை என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக வந்து நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும். உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக பாதுகாத்து. ஏன்னு சொன்னால், ஆண்டவருடைய ஆவியானவர் அது வாசம் செய்கிறதான ஆலயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு சொல்லுகிறார். ரோமர் 12 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 12:1 என்ன சொல்கிறாரு? ரோமர் 12:1, அப்படியே இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பிரியமானவர்களே, ஆராதனை செய்ய வருகிறதுக்கு முன்பதாக நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை ஆராதிக்க வருகிறதற்கு முன்பதாக நம்முடைய ஆலயமாகிய நம்முடைய இந்த சரீரத்தில் ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்முடைய சரீரங்களை வந்து பரிசுத்தமாக வந்து நம்ம வந்து பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இதே பவுல் தான் வந்து ஒரு சில அதிகாரங்களுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஒரு சில அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் வாசிங்க. 7:14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். அது தொடர்ந்து செய்ய படிங்க. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 18ஆம் வசனம். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இது எப்போ அவர் சொல்கிறாரு? ரோமருக்கு வந்து இவர் சொல்லும்போது, இப்போ இவர் வந்து விசுவாசி ஆயிட்டார் இல்லையா? எல்லாம் ரொம்ப டவுட்டாகி பார்க்குறீங்க. சார், தேவனால் அது அழைக்கப்பட்டதான அப்போஸ்தலன் இந்த பவுல் இந்த நிருபத்தை வந்து யாருக்கு எழுதுகிறாரு? ரோமருக்கு எழுதுகிறாங்கல்ல, இவர் என்ன வார்த்தை சொல்கிறாரு? இந்த நியாயப்பிரமாணத்தினாலே வந்து எனக்கு வந்து விடுதலை இல்லை, மாத்திரமல்ல இந்த மாம்சத்துக்குள்ளாக நான் இருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் மாம்சத்தில் இருக்கிறேன். இந்த மாம்சத்தில் இருக்கும்போது நான் வந்து சில காரியங்கள் வந்து நான் செய்கிறது எனக்கே பிடிக்கல. இது வந்து நான் நன்மை செய்யணும் வேணுங்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்குது, ஆனால் வந்து செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அது நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிறதான பாவம் அப்படி செய்கிறது. இது எந்த பாவத்தை குறித்து சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும்போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதா இல்லையா? மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய ஜென்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நாம் இந்த உலகத்தில் பிறந்தபோது ஒரு பாவி, நம்ம செய்ததான நம்முடைய ஜென்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதே போல் கர்ம பாவங்களை நாம் செய்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அனுதின வாழ்க்கையில் நாம் மாம்சத்தில் இருக்கிற வேலையில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, என்னதான் வரும்? பாவம் செய்யலாமா? வரும், சான்ஸ் வரும். சரியா? எவ்வளோ பெரிய மனுஷன்லாம் பாவம் செய்யலாம். அதில் ஆண்டவர் கிருபை அது கொடுக்கல. என்ன சொல்கிறாரு? பாவத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு முன்பதாக நிற்கிறதுக்கு வேண்டியதான கிருபை வந்து ஆண்டவர் தருவார். ஆனால் இங்கே இவர் சொல்கிறதான பாவம் என்ன அப்படி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாததான சில சிந்தனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத சில வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாதான சில செயல்கள் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் வந்து எப்படியாவது வந்துடும். ஏன்னு கேட்டால் நம்ம மாம்சத்தில் நம்ம 100% நம்ம வந்து என்ன மறுரூபமாகி நம்ம பரலோகத்துக்கு போகல, பூலோகத்தில் இருக்கிறோம். அப்படி
வருகிறான வேளையிலே அதை அவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்டதான பாவங்கள் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை. அப்போ தான் தொடர்ந்து 24 சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இப்போ இதுலேருந்து நான் என்னை யார் விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்கிறார். இவர் யார்? ரட்சிக்கப்பட்டதான அப்போஸ்தலன். இவர் சொல்ல நிர்பந்தமான மனுஷனை யார் விடுதலை ஆக்குவார்? அதுக்கு அவர் ஆன்சர் எங்கே சொல்கிறாருன்னா 1ஆம் வசனத்தில் சில ரோமர் 8:1 சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தீர்ப்பு இல்லை. பிரியமானவர்களே, மாம்சத்திலே நாம் நடந்து கொண்டே இருக்கக்கூடாது. மாம்சத்தில் நாம் விழுகிறோம் என்று சொன்னால் நம்ம திருப்பி எங்கே வரணும்? ஆவிக்குள்ளாக தன்னை சீர்படுத்தி கொண்டு வர வேண்டும். அதைத்தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அவர் பின்பதாக சொல்லும்போது சொல்லுறாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாரு. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பரிசுத்தங்கள் இருக்குது. சரியா? உலகத்தில் வந்து நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தன்னை பரிசுத்தமாக ஆக்கிறதுக்கு என்னென்னமோ மனுஷன் பண்ணிகிட்டு இருக்கான். ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த பரிசுத்தம் நமக்கு சரீரப்பிரகாரமாக அது நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதான ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் இவர் ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்ல என்ன சொல்கிறாரு? தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய பரிசுத்தம் அது நம்முடைய பார்வையில் அல்ல, அது தேவனுடைய பார்வையில் அது பிரியமுள்ளதாக, தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும். அப்படி செய்கிறதான வேலையில் அப்படி இருக்கும்போது தான் இது வந்து எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்குதுன்னு சொல்கிறாரு, புத்தியுள்ள ஆராதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, தீமோத்தேயுக்கு சொல்லும்போது அவர் சொல்லுறாரு, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அந்த வாலிபனுக்கு சொல்கிறாரு, நீ சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொல்லாரு, இது வந்து மனுஷனால் கூடாது ஆனால் தேவனால் கூடும் அப்படின்னு சொல்லுவார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமுள்ள ஆலயமாக நாம் பேணி பாதுகாக்கிறோமா? பிரியமானவர்களே, பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லுவார், அதை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கர்த்தரிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியே. இங்கே பாருங்க, இவர் எத்தனை காரியங்கள் சொல்கிறாரு. இந்த 1 தீமோத்தேயு படிக்கும் போது இது யாருக்கு எழுதுற அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வயது முதிர்ந்ததான மூத்த அப்போஸ்தலனாகிய பவுல் இளமையிலே அழைக்கப்பட்டு சபையிலே ஒரு இளைஞனாக செயல்படுகிறதான தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதான காரியத்தில் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வந்து எதுலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இருன்னு சொல்லுகிறான 4 விஷயத்தை நம்ம இங்கே படிக்க முடியும். இந்த இடத்துல ஒன்று மாதிரியாக இருக்கணும்னு சொல்லுவார் 12ஆம் வசனத்தில், 13ஆம் வசனத்தில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவார், 15ஆம் வசனத்தில் நிலைத்திரு அப்படின்னு சொல்லுவார், 16ஆம் வசனத்தில் எச்சரிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். எதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எதில் வந்து நிலைத்திருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இங்கே சொல்லுகிறதான காரியம் விசுவாசிகளுக்கு நம்ம வந்து எப்படி இருக்கணுமா? மாதிரியாக இருக்கணும். ஏன்? நம்ம இந்த சரீரத்தில் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இப்போ சபைக்கு வரும்போது நமக்கு உள்ளத்தில் இருக்கிறது வந்து யாரும் பார்க்க முடியாது. கரெக்டு தானே? நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத யாரால் பார்க்க முடியுமா? அப்படி பார்க்க முடிஞ்சிச்சுன்னா இங்கே இருக்க பாதி கூட்டம் இருக்காது. சரியா? ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிகள் எதை பார்க்கிறார்கள்? நம்முடைய சரீரத்தை பார்க்கிறார்கள். சரியா? அப்போ அங்கே சபையில் கடந்து வரும்போது அவன் என்ன சொல்கிறாரு, உன் இளமை குறித்து யாரும் அசட்டை பண்ணக்கூடாது, நீ எதில் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும்? வார்த்தையில், நடக்கையில், அன்பில், ஆவியில், விசுவாசத்தில், கற்பில் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும். உலகத்துக்கு மாதிரியாக இருக்கிறது வேறு, உலகத்துலேயும் வந்து சாட்சியாக இருக்கணும். விசுவாசிகளுக்கு ஒன்று எப்படி இருக்கணும்? மாதிரினா என்ன? வாட் இஸ் ரோல் மாடல்? ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா என்ன? அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். சரியா? அப்போ நம்முடைய நடவடிக்கை சபையில் வருகிறான வேளையிலே, இந்த சரீரமாகிய ஆலயத்தினூடாக நான் இந்த சபையில் வருகிறான வேளையே ஒரு விசுவாசி என்னை பார்த்து அவன் வந்து என்ன பண்ண, என்னை ரோல் மாடலை எடுத்து அவன் வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் வசிக்கணும். ஒரு பிரசங்கர் எப்படியா சொல்லுவார், வாலிபனே நீ விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? மாதிரியாக இருக்கணும், ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? பவுல் எப்படி சொல்லியிருக்காரு? மாதிரியாக இருக்கணும். இவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிலைமையிலேருந்து நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அந்த நிலைமையில் நாம் நம்மை ஜாக்கிரதையாக, நம்மை அவ்வளவு எச்சரிக்கையாக காக்கணும். அதனால தான் அந்த வாலிபனுக்கு அவர் சொல்கிறார், எப்படிலாம் இருக்கணும்? நீ மாதிரியாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், நீ பேசுகிற அந்த வார்த்தை, உபதேசிக்கிற அந்த வார்த்தையில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், நீ வந்து நிலைத்திருக்க வேணும். அது மாத்திரம் அல்ல, உன் உபதேசத்தை குறித்து நீ எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் எப்படியாக நம்முடைய ஆலயமாகி இந்த சரீரத்திலே நாம் சபையில் வருவதாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கிறதாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறதான இடங்களாக இருக்கட்டும், நம்ம வந்து எப்படியாக வருகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவன் நமக்கு ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறார், நம்முடைய சரீரமாகி இந்த ஆலயத்தை தந்திருக்கிறார். தேவன் வாசம் செய்யக்கூடியதான ஆலயமாக நம்முடைய சரீரம் இருக்கிறதா, அல்லது பிசாசு போய் பார்த்துட்டு திரும்பி வந்து பார்க்குறோம், நல்லா ஜோடிச்சிருக்க,
இன்னும் 7 கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி இருக்கிற நிலைமையில் இருக்குதா? அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம் அது தேவனுக்கு ஏற்றதான பலிகளை செலுத்தத்தக்க நிலைமையிலே, புத்தியில் ஆராதனை செய்யத்தக்க நிலைமையில் அது இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம ஏசாயில் படிக்கும்போது ஏசாயா 29:13 அதை படிங்க. ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம படிக்கிறோம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனப்படுகிறார்கள். இப்போ ஆண்டவரை நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம், ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம், ஆண்டவரை பற்றி நம்ம சொல்கிறோம். இது நம்முடைய உதடோடு நின்று இருக்கிறதா, அல்லது நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது? நம்ம ஆண்டவரோட தூரத்துலேருந்து நம்ம ஆண்டவரை சும்மா வாயில் வந்து நம்ம வந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு வாயில் வந்து நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போகிறோம். பிரியமான சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய இந்த ஆலயத்தை நாம் எப்படியாக நாம் பேணி பாதுகாக்கிறோம், நாம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானே, இது ஒன்று. இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், இதில் ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுத்துருப்பார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். 1 Corinthians 3:17 திருப்பி வாசிங்க. 1 Corinthians 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த வசனத்தை ரிவர்ஸ்லேருந்து படித்து பாருங்களேன். நீங்களே அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. நீங்களே அந்த ஆலயம். அந்த ஆலயம் எப்படி இருக்கிறது? அந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. இப்போ முதல்ல என்ன பண்ணுங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். பிரியமானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகவும் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. நாம் இந்த ஆலயத்தை நாம் எப்படி பரிசுத்தமாக நாம் பேணி பாதுகாக்கிறோம் என்று சொல்லி நாம் கவனமுள்ளவர்களாக இருப்போம். தொடர்ந்து 2வதாக படிக்கலாம் இல்லை, ஆண்டவர் 2வதாக ஒரு ஆலயத்தை பற்றி சொல்கிறது. எதை பற்றி சொல்லுகிறார்? தேவனுடைய சபையை குறித்து சொல்கிறார். சரியா? ஒன்று, நம்ம வந்து பர்சனல் லைஃப்பில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது சரீரத்தோடு நின்று விடுகிறது. 2வதாக நம் காங்கிரிகேஷன், நம்ம வந்து கேதரிங்காக வரும்போது அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அது எது? தேவனுடைய சபை. இதை குறித்து நான் வாசிக்கும் போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12லேருந்து 22 வரை வாசிக்கணும். அவ்வளவு நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். எபேசியர் 2 ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஆனால் இப்போ நம்ம 18ஆம் வசனத்துலேருந்து வாசிக்கலாம். 18லேருந்து 22. அந்தபடியே இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்கே 21ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபையினுடைய அவர் மூளைக்கல்லாக அஸ்திபாரமாக இருக்கிறார். அதன் மீது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அந்த அஸ்திபாரம் அதுக்கு மேலாக கட்டப்பட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்? மாளிகையை போல் நம்ம என்ன பண்ணுறோம்? இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக நாம் வந்து எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த சபை அப்படிங்கிறதான காரியம், இதை குறித்து நாம் சற்று சிந்திக்கிறோம்லே, ஒரு காரியத்தை நாம் சிந்திட்டு விட்டு நாம் போகலாம். இந்த சபையை குறித்து நான் படிக்கிறேன். இந்த நம்ம முன்னாடி சொல்வது போல் இது பில்டிங்கையோ இல்லை எந்த ஒரு கட்டடத்தை இது குறிக்கிறது இல்லை. இது கூடி வந்திருக்கிற ஜனங்களை குறிக்கிறது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கலாம் இல்லை. இதனுடைய ஒரிஜினல், அதாவது கிரீக் வேர்டில் எக்லீசியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபை என்றால் எக்லீசியா. எக்லீசியா என்று சொன்னால் என்று சொன்னால் அவுட், கெலியோ அதாவது டு கால், அதாவது த கால்டு ஒன்ஸ் அப்படிங்கிறது இதனோட மீனிங். என்று சொன்னால் அழைக்கப்பட்டதான ஜனம். அழைக்கப்பட்ட ஜனம் அப்படிங்கிறது தான் வந்து சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிலிருந்து அழைக்கப்பட்ட ஜனம்? உலகத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்தின் சடங்குகளிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டதான அல்லது அங்கிருந்து அழைக்கப்பட்டதான ஜனம் என்பது இந்த சபையினுடைய பொருளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சபையை குறித்து நம்ம சிந்திக்கவில்லை. ஆண்டவர் வந்து இந்த சபை அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எங்கே படிக்கிறோம்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து படிக்கிறோம். இங்கே வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்கே கூடியிருந்தவர்களுக்கு அபிஷேகம் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு? இங்கே வந்து சபை வந்து பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் இதை நம்ம வேதத்தில் நம்ம சற்று சிந்தித்து பார்க்கும்போது இந்த சிந்தை ஆண்டவருடைய இதில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொல்லுகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில் வாசிங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அந்த
அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக 11 இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. நீங்கள் பாருங்கள், இவர் ஒரு ரகசியம் வந்து சபையின் மூலமாக தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதை படிக்கிற வேலையிலே அது நீங்கள் முதல்ல படிக்கலாம். 6ஆம் வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 3:6 இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த ரகசியம் மேலே படிக்கலாம். 3ஆம் வசனம், அதனவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஆதிகாலம் முதலாக தேவனுடைய ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாக இவர்கள் அழைக்கப்பட வேண்டும், அவர்கள் பங்காளிகள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய இந்த ரகசியமாக இருக்குது. எப்போ இருந்த ரகசியம் இது? எப்போ இருந்த ரகசியம்? ஆதிகாலம் முதல் தேவனுக்குள்ளாக மறைந்துதான அந்த ரகசியம். அப்போ இந்த புறஜாதிகள் இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இவர் இப்படியாக வர வேண்டும் அப்படிங்கிறது எப்போ ஆண்டோடைய சிந்தையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதிகாலம் முதல் நம்ம படிக்கணும் இல்லையா? ஆண்டவர் வந்து எப்போது அடிக்கப்பட்டவராக உலக தோற்றத்துக்கு முன்னதாக அடிக்கப்பட்டது. இதெல்லாம் காடோட எட்டர்னல் பிளான். இந்த எட்டர்னல் பிளானில் இந்த சபை இருக்கிறது. பிரியமானவர்களே, சபை எப்போது தொடங்கப்பட்டது என்பது ஹிஸ்டாரிக்கலாக நம்ம படிக்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் படிக்கிறோம். ஆனால் நம்ம அந்த வேதத்தில் நம்ம சற்று ஆழமாக படிக்கும்போது இது தேவனுடைய அனாதி திட்டமாக அது இருக்கிறது என்று படிக்க முடியும். மாத்திரமல்ல, இந்த சபை யாருடையது? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:28. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறது. ஓகே, இங்கே நம்ம படிக்கிற 20ஆம் வசனத்தில், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ இந்த சபை எதனாலே அது மீட்டெடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிந்தினான அந்த இரத்தத்தினாலே, அது என்ன படிக்கிறோம்? சுய ரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டதான சபை என்று சொல்லி நாம் படிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த சபை என்று இந்த உலகத்தில் இருக்கிற சபை இது யாருக்கும் சொந்தமானது கிடையாது. இது எந்த ஒரு நிறுவனத்திற்கோ எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கோ அது வந்து கீழாக உள்ளது கிடையாது. இன்றைக்கு வந்து நம்ம அநேக அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் படிக்க முடியல. நம்ம வந்து நிறைய சர்ச்சஸ் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இது வேதத்தின் அடிസ്ഥാனத்திலே அப்படி ஒரு காரியம் கிடையவே கிடையாது. தேவன் ஒவ்வொரு சபையையும் தனிப்பட்ட நிலைமையிலே ஒவ்வொரு சபைக்கும் இண்டிவிஜுவல் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மனுஷனுடைய நிர்வாகத்தில் அல்ல, இது தேவனுடைய அந்த ஆளுகைக்குள்ளாக அது வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களுக்கு அந்த லெட்டர் எழுதும்போது என்ன பண்ணுவார்னு சொன்னீங்கன்னா, அந்த நாட்டு சபைக்கு, நான் இண்டிவிஜுவல் சர்ச்சுக்கு சொல்ல மாட்டேன், அந்த சபைகளுக்கு அப்படின்னு சொல்லி எழுதுவார். மீன் சொன்னால் எல்லா சபைகளுக்கும் அவர் தனித்தனியாக அவர் அத்தாரிட்டி. நான் வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் நான் சொல்லிட்டேன், நீ இப்போ என்ன பண்ணு, அந்த ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு நீ வந்து கேளு, அப்படி கிடையாது. ஆண்டவர் தனித்தனி சபைகளுக்கு அவர் என்ன பண்ணுற இண்டிவிஜுவல் அத்தாரிட்டியை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். பிரியமானவர்களே, சபை தேவனுடையது என்று சொல்லி வாசிக்கிறோம். சில இடங்களை நம்ம படிக்க முடியும், சில பார்க்க முடியும். இன்னைக்கு அநேக இடங்களில் பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கனாக்கா, இந்த சபை இட பிரச்சனைலாம் வரும். சில எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் சபையோட இடங்களில் கோர்ட்டு கேஸ் வரைக்கும்லாம் போயிருக்கு. சரியா? ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தில் சொல்லியிருக்காரு. என்னது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரையும் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:3-8. பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடிகவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடிகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள்.
அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். பிரியமானவர்களே, தேவனுடைய சபையில் இங்கே நான் பார்க்கிறோம் அநேக பொறுப்புகளை அநேக நபர்களை தேவன் வைத்திருக்கிறார். இங்கே கொரிந்து சபையில் இருக்கிற மிகப்பெரிதான ஒரு குழப்பம் என்னன்னு சொன்னால், அவங்களோட வாக்குவாதம், பொறாமை, பேதங்கள் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு சொன்னால், நான் ஒருத்தன் பவுலை சேர்ந்தவன் என்று, நான் ஒருத்தன் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று அவன் சொல்கிறாங்க. பவுல் யார், அப்பல்லோ யார், இதெல்லாம் யார், இவங்கெல்லாம் யார்? அவன் நட்டிருப்பான், நட்டதுனால அவன் வந்து உரிமையாளன் கிடையாது. அவன் வந்து நீர் பாய்ச்சிருப்பான், அதனால் அவன் வந்து உரிமையாளன் கிடையாது. அதற்கு உரிமையாளன் யார் அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம பார்க்கிறோம், நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே ஆகும் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இந்த சபை என்று சொன்னால் இங்கே நம்ம யார் வீட்டில் கொண்டிருக்கோம்? ஏபிள் பிரதர் வீட்டில் வந்திருக்கோம். சரியா? அப்போ ஏபிள் பிரதர் சொல்ல முடியுமா என்னுடைய வீட்டில் இருக்கிற என்னுடைய சபை அப்படின்னு சொல்ல முடியுமா? ரஹீமா சொல்ல மாட்டீங்க. ஓகே, அது மாதிரி ரஹீமாவில் போய் நம்ம ஜேக்கப் பிரதர் வீட்டில், போலாங்க வீட்டிலாம் போகிறோம். அப்போ அவங்க சொல்ல முடியுமா? இந்தியா கால் பண்ணி, ஹலோ, எங்கள் வீட்டில் ஒரு சபை இருக்குது, நான் ஒரு சபை வச்சுருக்கேன் அப்படி சொல்ல முடியும்? முடியாது. ஏன்னு சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் அப்பல்லோவாக இருக்கட்டும், அவன் வந்து பவுலாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் யார்? நம்மெல்லாம் எப்படியாக இருக்கிறோம்? கூலிக்காரனாக இருக்கோம். நம்ம எப்படி இருக்கோம்? யுவர் லேபர். நம்ம வந்து வேலைக்கு கூலியை பெற்றுக்கிட்டு நம்ம வேலைக்காரனாக இருக்கிறோம். இதனுடைய உரிமையாளர் யார்? தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டதான தேவனாக இருக்கிறார். தேவனுடைய சுயரத்தத்தினால் சம்பாதித்து கொண்டது தான் தேவனுடைய சபை. பிரியமானவர்களே, இந்த சபையை குறித்து நம்ம கிறிஸ்டியனில் படிக்கும்போது, இந்த சபையை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த வேதத்தை வந்து அழிக்க வேண்டும் என்று சொல்லி, விசுவாசிகளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக ராஜ்யங்கள், அநேக ராஜாக்கள்லாம் வந்தாங்க. ஆனால் வந்து அழிக்க முடியல. ஏன் தெரியுமா? ஏன் அழிக்க முடியல? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இங்கே இந்த வசனத்தை படிக்கும்போது, நீ பேதுருவாய் இருக்க, பேதுருன்னா என்ன அர்த்தம்னா பெட்ரோஸ் அப்படின்னா நீ வந்து சிறிய கல் அப்படிங்கிறது அர்த்தம். சிறிய கல்லாக இருக்கிறாய், உன் மீது அல்ல சொல்கிறாய், என் மீது, அதாவது இந்த கல்லின் மீது சபை கட்டுன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் மீது என்று சொல்லி, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ஃபைட் பண்ணுவாங்க இந்த வசனத்தை வச்சுட்டு. இது யார் மேலே கட்டியிருக்கு? பேதுரு மேலே தான் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுவாங்க. நான் கேட்குறது, 16ஆம் அதிகாரத்தில் பேதுருவை அவர் மேலே கட்டியிருக்குன்னு சொன்னால், இந்த கொஞ்சம் அதிகாரம் அங்கிட்டு போன பிறகு இவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவரை தெரியாதுன்னு சொல்லி மறுதளிப்பார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மேலே ஆண்டவர் வந்து எப்படி கட்டுவார்? அது கிடையாது. இங்கே இந்த வசனத்துடைய ஆழமான அர்த்தம் என்ன? பேதுருவாக இருக்க, நீ சிறிய கல்லாக இருக்கிற, நீ வந்து உண்மை மனுஷன் மீது அல்ல இந்த சபை கட்டப்பட்டது. யாரின் மீது கட்டப்பட்டது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது இந்த சபையானது கட்டப்பட்டிருக்கு. எனவே தான் சொல்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி நான் படிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து தன்னுடைய ஆதி முதல் இருந்ததான அவருடைய திட்டத்தின் முகாந்திரமாக கொண்டு வந்தது தான் எது? இந்த சபை. பிரியமான, இந்த சபை யாரால் நடத்தப்பட வேண்டும்? அடுத்த கேள்வி. பரவாயில்ல, பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படும். ஊழியர்கள் இருப்பாங்க சபையில், தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க, போதகர்கள் இருப்பாங்க, மூப்பர் இருப்பாங்க, உதவிக்காரர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இருந்தாலுமே இந்த சபை யாரால் நடத்தப்பட வேண்டும் சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்த வேண்டும். பிரியமானவர்களே, அதை நம்ம வேதத்தில் வந்து நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம வசிக்க முடியும். இந்த வேத வசனங்கள் யாருனால கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். அப்போ சபை எதில் நடத்தி கொண்டு போகணும்? இன்னும் என் பாயிண்ட்டுக்கு வரல. சபை யாரால் நடத்தப்பட வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரால். பரிசுத்த ஆவியான இந்த வேதம் எதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரால். அப்போ சபை எதில் நடத்தப்பட வேண்டும்? தூங்குறவங்களாம் எந்திரிச்சுங்க. நான் கேட்குற புரியுதா? வார்த்தையினால், இந்த வார்த்தையினால் சபை வந்து என்ன பண்ணணும்? நடத்தப்படணும். இது மூப்பர் சொல்கிற வார்த்தையினாலேயோ இல்லை, நம்ம ஜேக்கப் பிரதர் சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். சரியா? இப்போ உலகத்தில் இருக்கிறதான எல்லா மூப்பர்கள் சொல்கிறதுனாலையோ, என் ஊழியக்கார் சபையில் சொல்லிட்டார் அப்படிங்கிறனாலையோ, என்னுடைய உதவிக்காரர் சொல்லிட்டாரு, என்னுடைய டீக்கன், அதாவது என்ன சொல்கிறது, என்னுடைய ஹை ப்ரீஸ்ட் சொல்லிட்டாரு, அவர் போப் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால வந்து சபை நடத்தப்படக்கூடாது. எதில் நடத்தப்பட வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரால் நடத்த வேண்டும். இது கூட ரெஃபரன்ஸ் வசனங்கள்லாம் இருக்கிறது. சரியா? ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சபையிலே பிரச்சனை வர காரணம் என்ன தெரியுமா? யார் செயல்படுறா? பரிசுத்த ஆவியானவர். வசனம் செயல்படுறதில்ல, நம்ம செயல்படுறோம். யார்? நான் செயல்படுறேன். என்னுடைய பேர் வச்சுக்கணும். நான் செயல்பட்டேன்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்பட்டேன்னு சொன்னால்
யார் செயல்பட மாட்டார்? ஆண்டவர் அமைதியாக இருந்தவர். அப்போ ஆண்டவருடைய செயல்பாட்டுக்கு நம்ம விட்டுக்கணும் பிரியமானங்களே. அப்போ சபை வந்து என்ன பண்ணணும்? ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். இங்கே மத்திய விசேஷத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் இருக்குது. ஆண்டவர் இந்த சீஷர்களை கூட்டும்போது அவர் சொல்லார், இந்த சபை இந்த சீஷர்களில் யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி கேட்பார். என்னது இந்த சீஷர்களில் யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ சீஷர்களில் யார் பெரியவன்? அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீ வந்து பெரியவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்? இறங்கி வேலை பார்க்கணும். நீ வந்து என்ன பண்ணணும்? நீ வந்து எல்லாருக்கும் கீழாக இருக்கும்போது தான் ஆண்டவர் வந்து உன்னை வந்து மேலானவனாக பார்ப்பார். அப்போ பிரியமானவர்கள், இந்த சபையிலே நாம் வந்து வேலை செய்யக்கூடியவர்களாக, நாம் சகோதரர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரில் சொல்லும்போது இந்த சபைக்கு தலை யார்? கிறிஸ்து. இப்போ இந்த உடம்புல இருக்கும்போது நம்ம பாடி பார்ட்ஸு கையை சொல்கிறத கேட்டு செய்யுமா? எதை கேட்டு சொல்லுங்கள்? ஹெட்டில் அந்த பிரெயினில் என்ன வருதோ அதுதான் வந்து மற்ற பாடி பார்ட்ஸ் பண்ணும். நம்ம எல்லோரும் எப்படி இருக்கிறோம்? பாடி பார்ட்ஸாக இருக்கிறோம். நம்ம சரீரத்தில் ஒரு அங்கமாக, நம்ம தேவனுடைய சபையிலே சரீரத்தில் அங்கமாக இருக்கிறோம். நம்ம யார் சொல்கிறது கேட்டு நடக்கணும்? ஹை ப்ரீஸ்ட், நம்மளுடைய போப் சொல்கிறது கேட்டு நடக்குமா? இல்லை, தலை கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி. கிறிஸ்து எப்படி சொல்லுவார்? ஆவியானவர் எதை கொண்டு பேசுவார்? வசனத்தினால. அப்போ சபையானது வசனத்தினாலே அது நடத்தப்பட வேண்டும் என்று சொல்ல பாருங்க பிரியமானவர்களே. அப்போ மூப்பர்கள்லாம் இருக்கிற சபையில் வச்சிருக்காரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம வாசித்தோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் என்ன வாசித்தோம்? அப்போஸ்தலர் 20:28 உங்களை குறித்தும் தேவன் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய சரீரத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக இந்த மந்தையை வந்து என்ன பண்ணணும்? கண்காணிக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த மந்தையில் வந்து புதுசாக பிறந்த ஆட்டுக்குட்டி இருக்கும், பழைய ஆடு இருக்கும், கால் ஒடிஞ்ச ஆடு இருக்கும், சாப்பிட முடியாத ஆடு இருக்கும். இப்படிப்பட்டதான ஆடுகளெல்லாம் யார் கொண்டு போகணும்? ஒரு கண்காணி வேணும். அதற்காக தான் சபையில் தேவன் என்ன பண்ணுறார்? இப்படிப்பட்ட பொறுப்புகளை தேவன் வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அப்போ சபையானது அது ஆவியானவர்கள் நடத்தப்பட வேண்டும் மாட்டிருக்கணும். நம்ம பழைய நிமிடத்தில் இந்த காரியங்களை வாசிக்கும் போது எனக்கு காரியம் நான் சிந்திக்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த யாத்ராம புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க முடியும். யாத்ராமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 27, 20, 21. குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாக இருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிதான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன? இந்த சாயங்காலத்திலிருந்து விடியற்கால வரைக்கும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த குத்து விளக்கு என்ன பண்ணணுமா? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? இந்த குத்து விளக்கு எதில் எரிக்கப்பட வேண்டும்? இடித்து பிழிந்ததான ஒலிவ எண்ணெயில் வந்து எரிக்கப்பட வேண்டும். இதை யார் செய்யணும்? ஆரோனும் அவனுடைய குடும்பத்தார் என்ன சொல்லலாம்? அந்த ஆசாரியர்கள் செய்ய வேண்டும். அப்படியே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். இந்த சிறுவனாகிய சாமுவேலுடைய ஒரு ஹேபிட்டை பற்றி நான் படிக்கிறோம். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறான். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தர் ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே. ஆண்டவருடைய கட்டளை என்ன? இந்த விளக்கு என்ன பண்ணக்கூடாது? அணையக்கூடாது. இந்த விளக்கு அணையக்கூடாமல் எரியணும். அது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் இந்த 1 சாமுவேலில் படிக்கும்போது அந்த ஆலயத்தில் விளக்கு அணைகிறதுக்கு முன்னாடி படுத்து தூங்கிக்குவான் என்று சொன்னால் இங்கே என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. விளக்கு எரிய வேண்டியதற்கான ஒலிவ எண்ணெய் இல்லை. இடித்து பிழிந்ததான ஒலிவ எண்ணெயில் இருக்கணும். பிரியமானவர்களே, இது எத்தனை உண்மையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கு தேவனுடைய சபையிலே, தேவனுடைய ஆலயமாகி இந்த சபையிலே இன்றைக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டியதான குத்து விளக்கு இன்றைக்கு அணைந்து இருக்கிறது. இன்றைக்கு சபையிலே வெளிச்சம் இல்லை. என்ன வெளிச்சம் இல்லை? வசன வெளிச்சம் இல்லை. வசன வெளிச்சம் ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லை. காரணம் என்ன? அங்கே விளக்கு என்ன பண்ணல? எரியலை. ஏன் எரியலை? எண்ணெய் இல்லை. ஏன் எண்ணெய் இல்லை?
அடித்து பிழியலை. கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னு கேட்டால் இந்த ஆசானுடைய வேலை என்ன? அவன் பகலில் என்ன பண்ணணும்? இவன் வந்து அடித்து பிழியணும். எதை அடித்து பிழியணும்? ஒலிவேனையை அடித்து பிழியணும். ஒலிவேனை அடித்து பிழிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் அடித்து பிழிஞ்சிட முடியுமா? இன்றைக்கி இருக்கிற மிஷின் வசதி அன்னைக்கு இருந்ததா? ஆசாரியன் தன்னுடைய வேலையை விட்டு அதற்காக அவன் என்ன பண்ணணும்? மெனக்கட்டு இந்த இடித்து பிழிஞ்சதான இங்கே நான் படிக்கிறோம் தெளிவான ஒலிவேனை இருந்தால் ரொம்ப நேரம் எரியும். ஏதாவது கலப்படம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நேரம் எரியாது, அணைஞ்சு போயிடும். இங்கே வசனம் சொல்லிடுது தெளிவான ஒலிவேனை வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இல்லை, நம்முடைய சபையில் விளக்கு அணைந்திருக்கிறது சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே என்ன இல்லை? தெளிவான ஒளிவ எண்ணெய் இல்லை அப்படின்னு படிக்கணும். பிரியமானவர்களே, இதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறாங்களே, இது என்னையும் நான் உட்படுத்தி சொல்லுகிறேன். சபையில் உட்காந்து இடிச்சுக்கிட்டு இருக்குது. எப்படி ஆராதனைக்கு தாட் எடுக்கிற வரும்போது எங்கே உட்காந்து இடிக்கிறது? காலையில் சபையில் உட்காந்து இடிச்சுக்கிட்டு இருக்கதா? நோ. சபையில் உட்காந்து இடித்தா தெளிவாகுமா? ஆகாது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான எண்ணெய் தேவனுடைய சமூகத்திற்கு வேண்டாம். தேவன் சொல்கிறார், இடித்து பிழிந்ததான தெளிவான எண்ணெயிலே என்ன பண்ணணும்? அந்த விளக்கெரிய வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நான் என்னையும் நான் உட்படுத்தி தான் சொல்கிறேன். அநேக வேலைகளிலே தியானமாக இருக்கட்டும், தேவனுடைய செய்தியாக இருக்கட்டும், நான் வருகிறனாலே மிக நிர்விசாரமாக நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி விடுவோம். ஆனால் ஊற்றுகிற எண்ணெய் அது உள்ளங்களிலே எரிய வேண்டும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அது தெளிவாக இருக்க வேண்டும். அந்த தெளிவு, அந்த பிரகாசம் யார் கொடுக்க முடியும் என்று சொன்னால் ஆவியானவர் கொடுக்கும். தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து நாம் வழிநடத்தப்படுவோம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அதுதான் அந்த ஆலயம்தான் தேவனிலே அது மகிமைப்படக்கூடியதான ஒரு ஆலயமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சபையில் யார் யார் இணைய முடியும்? நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். சபையில் யார் யாரெல்லாம் இணைய முடியும்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆன்சர் யார் சபையில் என்ன முடியும்? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு படிக்கணும். பிரியமானவர்களே, நம்ம வசனத்தில் நம்ம தெரிஞ்சிருக்கபடி யோவான் என்ன படிக்கிறோம்? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம்னால அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஆண்டவருடைய சபையில் இணைய முடியும். மாத்திரமல்ல, அதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னது? ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. 2:40 அது மேலே விசுவாசிகள் எல்லாரும் 2:41 அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிரியமானவர்களே, இங்கே பாருங்க, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்படுகிறவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? சபையில் ஏற்றுக்கொள்கிறார், சேர்த்துக் கொள்கிறார் என்று சொன்னால் படிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம இந்த குழந்தைங்க பிறக்கிறதெல்லாம் நம்ம படுத்துறோம் இல்லையா? குழந்தைங்க வந்து சில குழந்தை ஹாஸ்பிட்டலில் பிறக்கும், சில குழந்தை வீட்டில் பிறக்கும், சில குழந்தை ஃப்ளைட்டில் பிறக்கும். இப்படி பலதரப்பட்ட குழந்தை பிறந்தாலும் இந்த குழந்தைலாம் எங்கே வரணும்? வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். நீ வந்து என்ன பண்ண? ஃப்ளைட்லேயே சுற்றிட்டு கட்டி விடுவாங்களா? விட மாட்டாங்க. அது பிறந்து தான் என்ன பண்ணணும்? இப்படி அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே தெரு ஓரத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும், ஒரு கன்வென்ஷனில் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும், சபையில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும். அவன் எங்கே பிறந்திருந்தாலும் அவன் எங்கே தான் வந்தாகணும்? தேவனுடைய வீடாகிய தேவனுடைய சபையிலே, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக வர வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒன்றாகி இருக்கிறோம். இதில் ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே புறஜாதிகளுக்கு பிரசங்கம் செய்கிறதான பேதுரு சொல்லுகிறார், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இதில் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னது? ரட்சிக்கப்படணும். அது மட்டும்தான். அந்த அப்போஸ்தலர் அந்த கொரிந்தியர் நான் படிக்கும்போது அந்த உங்களுக்குள்ளே பொறாமை, வாக்குவாதம், மார்க்க பேதங்கள் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ளே இருக்க அந்த கான்ஃப்ளிக்ஸ் எதனால் அப்படின்னு சொன்னால் அவர் அழகாக சொல்லுவார். அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லுவார், படிங்க. இல்லை அந்த வசனம் இல்லை, ஒன்றாம் வசனம் படிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இங்க பாருங்க, ஆவிக்குரியவர்கள் இந்த பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள், மார்க்க பேதங்கள் இதெல்லாம் எதனால வருது? இது ஆவிக்குரிய காரியம் அல்ல, இது மாம்சத்துக்குரியதான காரியம். மாத்திரமல்ல, அப்படிப்பட்டதான ஒரு நபர் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறான்? பால் குடிக்கிற குழந்தையாக இருக்கிறான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் குழந்தைகளாக இருந்தோம், அது உண்மைதான். ஆனால் ரட்சிக்கப்பட்டு சபை ஐக்கியத்தில் வருகிறாங்களே, தேவனுடைய ஆலயத்தில் வருகிறாங்களே, நாம் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறோமா அல்லது ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இதை நாம் முடிக்க போகிறோம். இதில் நம்ம படிக்கும்போது எஸ்ரா, அந்த நம்ம முதல்ல வாசிச்சது அதிகாரத்துக்கு வரும். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் வாங்க, அவங்க எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படித்து முடிக்கலாம்.
அந்த ஆலயத்தை அவன் கட்டும்போது 9ஆம் வசனம், எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் லாஸ்ட்டில் அவர்கள் லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள் அப்படின்னு படிக்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஆசாரியர்களாக இருந்தவர்களும் அவர்கள் எப்படிப்பட்டதாக இருந்தார்கள், எப்படி அவங்க அந்த ஆலயத்தை கட்டினாங்க? ஒரு மனதோடு கட்டினாங்க. நமக்கு தேவன் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சபையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கட்டுகிற வேலையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஒரு மனதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது நம்முடைய நிருபங்களிலே பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுவார், தன் சொந்த குடும்பத்தை நடக்காது இருக்கிறவன் நடக்க தெரியாதுண்ணா, தன் சொந்த குடும்பத்தை என்ன சொல்லுவார்? தீமோத்தேயுக்கு சொல்லுவார்ல, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய சபையை, நம்முடைய ஆலயம் கட்டுகிறதான பணி எங்கிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் குடும்பத்திலேருந்து தொடங்க வேண்டும். நம்முடைய வீட்டிலேருந்து நம்ம அந்த வேலை தொடங்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் முதலாவதாக கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் இதில் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் ஒருமனப்பாடு வேணும். நாம் அதில் நாம் ஒன்றாக இசைந்து முதல்ல குடும்பத்தை கட்ட வேண்டும். குடும்பத்தை கட்டின பிறகு எங்கே வரணும்? சபையை கட்ட வேண்டும். அப்படி சபையை ஒருமனப்பட்டு கட்ட வேண்டும். மாத்திரமல்ல, அந்த எஸ்ராவில் நான் படிக்கும்போது இவங்க எப்படி அந்த ஆலயத்தை கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் 11ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்படுகிறதை தம் போடப்படுகிற நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து நம்ம அடுத்த வசனத்தில் படிக்கும்போது இப்படி அவங்க துதிக்கிறதான வேலையிலே அந்த அஸ்திவாரம் போடப்பட்டது அப்படின்னு சொல்லி படிக்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சபை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சரீரமாகிய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? துதி வேணும். சரிதா? நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? துதி இருக்கணும். நம்ம ஆண்டவரை நாம் புகழ்ந்து நாம் அவரை துதிக்கிறதான வேலையிலே பரலோகத்திற்கு துதி ஏறுகிறது, கீழே அஸ்திவாரம் இறங்குறது. அதுதான் நம்முடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்குள்ளாக நம்ம கட்டும்போது தான் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். மாத்திரமல்ல, இவங்க ஆலயத்தை கட்டும்போது தொடர்ந்து நம்ம படிக்கும் 13ஆம் வசனத்தை படிக்கலாம். 13ஆம் வசனம், ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் அஸ்திவாரம் போடும்போது இந்த சத்தம் எங்கே வரை கேட்டதான்? வெகு தூரம் வரைக்கும் கேட்டப்பட்டது. நம்முடைய சத்தம் இந்த டோருக்கு பின்னாடி கேட்குமா? நான் சொல்கிறது பெரிய பெரிய மைக் சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் வச்சு நம்ம அந்த இதை சொல்லலை. இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால் ஆவிக்குரியமில்லை, நம்முடைய சாட்சி வெகு தூரம் போகும். எப்போ போகும்? நம்ம முதலாவதாக இந்த நிலைமையிலே நம்ம ஆண்டவருடைய நம்ம ஒப்புரவாகி நாம் ஒருமனப்பட்டு நாம் தேவனை துதித்து நம்ம ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிற நிலையிலே இந்த சத்தம் எங்கே வர போகும்? வெகு தூரம் வரைக்கும் போகும் என்று பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையிலே தேவனுடைய வசனத்திலே, தேவனுடைய வெளிச்சத்தில் நான் வருகிறானே பிரியமானவர்களே, அந்த விளக்கு நான் சொன்னல, அந்த விளக்கு எப்போ வரை எரியணும்? டெய்லி எரியணும். அந்த நைட்டு ஃபுல்லாக எரியணும். சூரியன் வருகிற வரைக்கும் எரியணும். அந்த பொழுது விடுகிற வரைக்கும் எரியணும். நம்முடைய நீதியின் சூரியனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மறுபடியும் வரப்போகிறார். அது வருகிற வரைக்கும் இந்த சபையில் விளக்கு என்ன பண்ணணும்? எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். யாரால் எரியப்பட வேண்டும்? பரிசுத்த ஆவியானால் எரியப்பட வேண்டும். பின்ன அந்த நிலைமைகளில் நாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீடி கொடுத்த இந்த 2 தேவாலயங்களுக்காக நான் நமக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய சரீரமாகி ஆலயத்துக்காக நன்றி சொல்கிறேன். என்னுடைய சபையாகி இந்த ஆலயத்துக்காக நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி நான் வருகிற நாட்களில் இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக பேணி பாதுகாத்து அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிகளுக்கான வேலை செய்வோம். கர்த்தர் நாமம் உள்ளதாக. ஆமென். சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை சித்தம் போல